அமிர்தாவை எங்கேயும் காணோம். அதான் உங்க ரூமுக்கு வந்தாங்களான்னு. இல்லையேப்பா, ஏன் ரூமுக்கு அவ வரவே இல்லையே. அப்படியா? பின்ன வேற எங்க போயிருப்பாங்க? எங்க எல்லார்கிட்டயும் மறைக்கிறேன்னு இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சுன்னா, நாகமணிக்கு முன்னாடி எனக்கு அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம் எந்த உறவும் முக்கியமானது இல்ல. வேணும்னு அந்த புத்தகத்துல யாரோ என்ன ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி எழுதிருப்பாங்களோ. நாகமணி நாகராணி கையிலையும் இல்ல. அப்போ எங்க போச்சு? எங்க போச்சு? யாருக்கிட்ட போயிருக்கு நாகமணி? இப்போ யாரு கையில இருக்கு நாகமணி? தெரியல, என்னன்னு தெரியல. என்ன பண்றது? ஒருவேளை நான் போட்ட கணக்கு தப்பாயிடுச்சா? எதையோ செய்ய போய் ஏடோ கூடமா ஏதாவது பண்ணிட்டனா? இதுல யாரோட கைவரிசை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி ஒரு காரியத்தை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஓம் நம சிவாய. பரமேஸ்வரா, மொத்தத்துல நீ இருக்கிறங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறியப்பா. நாகமணி எங்க போய் சேரணுமோ அங்க பாதுகாப்பா போய் சேர்ந்தாச்சு. எல்லாம் உன் விருப்பப்படியே நடந்தாச்சு. பைரவா, நீ ஒண்ணு நினைச்ச, ஆனா விதி வேற ஒண்ணு நினைச்சிருச்சு. நீ போட்ட கணக்கு எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. நாகமணி எங்க போய் சேரணும்னு விதி இருக்கோ அது அங்க போய் தானாவே சேர்ந்து. இதோ வர்றேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இதோ வந்துட்டேன். ஓம் நம சிவாய. மோசம், கபடம், வஞ்சனை. நாடகமாடி எங்கிட்ட இருந்து நாகமணியை பார்த்துக்கிட்டீங்களே. நாகமணி, நாகமணி, நாகமணி. ருத்ரா, நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன விட முதல்ல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற ருத்ரா. நீ எதுக்கு என்ன பின்தொடர்ந்து வந்த? பதில் சொல்ல வேண்டியது நீதான். நேரம் கெட்ட நேரத்துல யாருக்கும் தெரியாம தக்ஷகவனத்துக்கு வந்தது நீதானா? சொல்லு, எதுக்காக இங்க வந்த? எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல ருத்ரா. அதுவும் இல்லாம இங்க வர்றதுக்கு உன் அனுமதி எனக்கு தேவையில்லை. அண்ணா நில்லு. அண்ணங்கிற மரியாதை இருக்கிறதுனாலதான் இது வரைக்கும் நல்ல விதமா கேட்டுட்டு இருக்க. சொல்லு, உனக்கும் நாகமணிக்கும் என்ன சம்பந்தம்? நாகமணியா? எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்க போகுது? சம்பந்தம் இல்லாத ஏதோ பேசாத ருத்ரா. அப்பாவித்தனமா பேசி இவ்வளவு நாள தப்பிச்ச மாதிரி இந்த முறை தப்பிக்கலான்னு நினைக்காதனா. உனக்கு நாகமணிய பத்தி ஏதோ ஒரு ரகசியம் தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். சொல்லு, உனக்கு என்ன தெரியும்? உன் பிரமைக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது ருத்ரா. எனக்கு நாகமணிக்கு எந்த சம்மந்தம் இல்ல. அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. சும்மா என்ன குழப்பிட்டு இருக்காத. ஓ, அப்படியா? ஏன் இவ்வளவு தடுமாறுற? ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் வருது? எதையோ இழந்த மாதிரி உட்காந்துருந்த என்னது? சில கேள்விகளுக்கு பதில் இருக்காது ருத்ரா. இது என்னுடைய சொந்த விஷயம். இதுல நீ தலையிடாத. நேரமாச்ச, வா வீட்டுக்கு போலாம்.
அண்ணையே இப்படி ஒரு மாதிரி பேசிட்டு போறான். அந்த துஷ்டர்கள் இங்கதான் எங்கேயோ இருக்காங்க, கண்டுபிடிக்கிறேன். அமிர்தா, நீ என்ன இந்த நேரத்தில் இங்க இருக்க? அதுவும் தனியா இருக்க? சொல்லு, நீங்க என்ன பண்ற? என்ன விடுங்க, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. எங்களே எதிர்த்து பேசுறியா? நீ இந்த நேரத்துல தனியா வந்தது தப்பு. என்ன பேசுறீங்க? நீங்களும் இந்த நேரத்துல திருட்டுத்தனமா வந்தது ரொம்ப தப்பு. சொல்லுங்க, எதுக்காக இந்த நேரத்துல இங்க வந்தீங்க? அமிர்தா, என்ன வாய் நீளுது? பின்ன என்ன மாமா, ஏற்கனவே நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் கால் வச்ச நேரம் சரியில்லை, அது இதுன்னு பாட்டி என் மேல பழிக்கு மேல பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி வீட்லயும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. பாம்புகளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அது நான் ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது வர வழியில நீங்க 2 பேரும் தக்ஷக வனத்துக்கு போறத என் கண்ணால பார்த்தேன். உங்களை பார்த்ததுல இருந்து மனசுக்குள்ள ஒரே குழப்பம். ஏ மாமா, நம்ம வம்சத்துக்கு சாபமா இருக்கிற இந்த தக்ஷக வனத்துக்கு நீங்க 2 பேரும் எதுக்கு மாமா வந்தீங்க? இது பாருங்க மாமா, நீங்க வந்ததால நடக்க கூடாதது ஏதாவது நடந்துச்சுன்னா நாளைக்கு மறுபடியும் கெட்ட பேரு எனக்கு தானே. உங்களுக்கு நல்லா தெரியும், பாட்டிக்கு என் முகத்தை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. நான் உட்கார்ந்து அபசகனும் நின்னா அபசகனும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 2 பேரும் செய்யற காரியத்தால இடகுடமா ஏதாவது நடந்துருச்சுன்னா அந்த பழியையும் என் தலையில தானே கட்டுவாங்க. அதனால்தான் உங்க 2 பேரையும் தேடிக்கிட்டு இவ்வளவு தூரம் வர வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் சரி அமிர்தா, ஆனாலும் பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தனியா ராத்திரி வரக்கூடாது. நீ செஞ்சது சரியில்லை. அப்படின்னா நான் வேற என்ன செஞ்சிருக்கணும் மாமா, சொல்லுங்க. பேசினது போதும், நடந்தது நடந்து போச்சு. இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுல இல்லைங்கிற விஷயம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா தேவையில்லாம கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. வாங்கன்றல, வாமா. சன்யாசி, ஓஹோ பைரவா, வந்துட்டியா? வா, நீ வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏய் சன்யாசி, நிறுத்து உன்னோட நாடகத்தை. நீ என்ன காரியம் செஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் என்ன செஞ்சேன் பைரவா? என் மேல உனக்கு ஏன் இவ்வளவு கோபம்? ஓ, அப்படின்னா நடந்த எதுவும் உனக்கு தெரியாதா? தெரியாது பைரவா, நீ இப்ப சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உன்னோட பேச்சாற்றலுக்கும் நயா பைசா பெறாத மாயாஜாலத்துக்கும் மத்தவங்க மயங்கலாம், இந்த பைரவம் மயங்க மாட்டான். சொல்லு, நாகமணி எங்க? நாகமணியா?
அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பொய் சொல்ற, திரும்ப திரும்ப பொய் சொல்ற. சொல்லு, நாகமணி எங்க இருக்கு? அது என் கை மீறி போனதுல உன் கைவரிசை இருக்கு. இருக்கலாம், ஆனா அத உன்கிட்ட சொல்றதுக்கு அந்த ஆண்டவன் எனக்கு வாய்ப்பாகட்டும் உத்தரவாகட்டும் என்னைக்குமே கொடுக்கலங்கிறது நிதர்சனமான உண்மை. அவனோட அனுமதி இல்லாம என்னால யாருக்கிட்டையும் எதையுமே சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல பைரவா, இன்னும் ஒன்ன தெரிஞ்சுக்கோ. நீ எந்த நாகமணிக்காக ராப்பகலா போராடிக்கிட்டு இருக்கியோ அந்த நாகமணி எந்த காலத்திலையும் உனக்கு மட்டும் கிடைக்காது. ஓஹோ, அவ்வளவு அகங்காரமா? பார்த்துக்கிட்டே இரு, உன்ன நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஜெய் மகாகாளி. ஓம் நம சிவாய. ஏய் சன்னியாசி, இத உன்னோட வெற்றின்னு மட்டும் நினைக்காத. இது இதோட முடியாது. பார்த்துக்கிட்டே இரு, நாகமணிய நிச்சயமா நான் அடைஞ்சே தீருவேன். அத நீ எப்படி தடுக்கிறேன்னு நானும் பார்க்கறேன். என்னோட வழியில குறுக்கிற உன்னோட சாவு இந்த பைரவனோட கையாலதான். அது மட்டும் உறுதி. உன்னோட சாவு இந்த பைரவன் கையாலதான். உன்னை சாகடிச்சு அது மூலமா என்னோட சக்திகளை இன்னும் அதிகப்படுத்திக்கிறேன். பார்த்துக்கிட்டே இரு. ஜெய் மகாகாளி. விநாச காலே விபரீத புத்தி. நில்லுங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அம்மா, ஏமா அது சொல்லாம கொள்ளாம நேரங்கட்ட நேரத்துல வீட்ல இருந்து வெளியே போறதுக்கும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் இது என்ன தர்ம சத்திரம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல மரியாதை உள்ளவங்க வாழற வீடு நினைச்சிட்டு இருக்கீங்களா? போனை வேற சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்கெல்லாம் எங்க போனீங்க? உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சோன்னு நாங்கெல்லாம் வீட்ல எந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருந்தோம் தெரியுமா உங்களுக்கு? ஏமா அமிர்தா, நீயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக கூடாதா? அண்ணி, ஆமா, அது இன்னைக்கு ஏதோ விசேஷமான நாளா? கோவில ஏதோ பூஜை நடக்குமா? நாமளும் சிவன் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கும்னு அமிர்தா தான் எங்களை அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா. ஆமா ஆமா, அது நம்ம வீட்டுக்கு இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆகணும் இல்லையா? இதை பத்தி உங்ககிட்ட சொன்னா நீங்க தேவையில்லாம பயப்படுவீங்க, கவலைப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்லல. பூஜை முடிச்சிட்டு வந்து சொல்லிக்கலாம்னு விட்டுட்டோம். இல்லையாமா அமிர்தா? போய் இவங்க 2 பேரும் போய் சொல்றாங்க. இவங்க 2 பேரும் போனது சிவன் கோவிலுக்கு இல்ல, தக்ஷக வனத்துக்கு. அமிர்தா, என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறியா நீ? ஆமா பாட்டி, மாமாவும் சின்ன மாமாவும் நடு ராத்திரி கிளம்பி போனது தக்ஷக வனத்துக்கு தான். நான் இந்த வீட்டுல கால் வச்ச நாள்ல இருந்து
தேவையில்லாத சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நான் தான் இந்த வீட்டுக்கு அபசகணும். நான் கால் வச்ச நேரம் சரியில்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்க பசங்க 2 பேரும் நடு ராத்திரியில தக்ஷக வனத்துக்கு எதுக்கு போனாங்கன்னு விசாரிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இத்தனை நாளா என் மேல பழிக்கு மேல பழி போட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு உங்க பசங்களே உங்க குடும்பத்துக்காக தான் அந்த தக்ஷக வனத்துக்கு உங்களுக்கே தெரியாம போயிருக்காங்க. போனவங்களுக்கு ஏடா குடமா ஏதாவது நடந்திருந்தா அந்த பழிய கூட நீங்க என் மேல தானே சுமத்தி இருப்பீங்க. அதனால்தான் இவங்க 2 பேரும் எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு தான் பின்னாடியே போனேன். அபசக்கணுங்கிறது எங்க வேணா எப்படி வேணா இருக்கலாம் பாட்டி. அனாவசியமா என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு என்ன கை காட்டுறதுக்கு முன்னாடி தீர விசாரிச்சு பாருங்க. மாமாவும் சின்ன மாமாவும் தக்ஷக வனத்துக்கு எதுக்கு போனாங்கன்னு நீங்களே கேளுங்க. நான் என் ரூமுக்கு போறேன். இல்லைங்க, இந்த நேரத்தில் எங்க போயிருந்தீங்க? நான் எங்கேயும் போகல. அப்படின்னா நீங்க வீட்டில் இல்லாதது பொய்யா? எனக்கு எதுவும் தெரியாது. இதுதான் இந்த மாதிரி பேச்சு தான் வேண்டான்னு சொல்றேன். உண்மையை சொல்லுங்க, இந்த நேரத்தில் நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் தான் எங்கேயும் போகலன்னு சொல்றேன்ல. அப்படியே போனாலும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. போதும் சும்மா இருங்க. ஆனா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாம வேற யாருக்குங்க இருக்கும்? சொல்லுங்க. நான் உங்க புருஷன், நீங்க என் மனைவி. ஆனா அதுக்கு நான் உங்களை கட்டி போடுறதுக்கும் இல்ல உங்க மேல அதிகாரம் பண்றதுக்காகவும் இந்த கேள்வி நான் கேட்கல. இந்த நடு ராத்திரியில யாருக்கிட்டையும் சொல்லாம என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம வீட்டுல இருந்து வெளியே போக வேண்டிய அவசியம் என்னங்க உங்களுக்கு? சும்மா அதுன்னு பொய் சொல்லி பேச்ச மாத்திரான்னு மட்டும் பார்க்காதீங்க. எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. எனக்கு இப்ப தூக்கம் வருது. ஆனா பதில் தெரியாம நான் உங்களை விட போறது இல்ல. இன்னைக்கு என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும், புரியுதா? ஒவ்வொரு தடவை நீங்க இப்படி பண்ணும்போது மத்தவங்க முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி எனக்கு வெறுத்து போச்சு. எனக்கு வக்காலத்து வாங்குங்க நான் உங்களை கேட்டேனா? கேட்கலையே. அமிர்தா ப்ளீஸ், இந்த மாதிரி புத்திசாலித்தனமான பேச்செல்லாம் வேண்டாம். உங்களோட இந்த மாதிரியான நடவடிக்கையால ஒவ்வொரு தடவையும் என் குடும்பத்துக்கு முன்னாடி நான் தலை குனிய வேண்டிய நிலைமை வருது. புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்க அப்பாவையும் உங்க சித்தப்பாவையும் போய் கேளுங்க. நான் என்னமோ நடு ராத்திரியில இந்த வீட்டை விட்டு வெளியே போய் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ராத்திரி வீட்டுல இருந்து வெளியே போற அளவுக்கு என்ன சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு அமிர்தா, நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா, பதில் வேணும்னு கேட்டீங்கல்ல, சொல்றேன் கேளுங்க. இப்பெல்லாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நான் தான் சரியில்லை, நான் கால் வச்ச நேரம் சரியில்லைன்னு சொல்றாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய அபசகனுன்னு மட்டும்தான் தெரியுது. ஆனா உங்க அப்பாவும் சித்தப்பாவும் இன்னைக்கு பண்ண காரியம் என்ன? இந்த வீட்டுக்கு சர்ப்பதோஷம் இருக்குன்னு தெரிஞ்சும் கூட, இந்த வீட்டுக்கு ஒத்தே வராதுன்னு தெரிஞ்சும் கூட, நடு ராத்திரியில தக்ஷக வனத்துக்கு அவங்க போறாங்களே, ஏன் போனாங்கன்னு யாராவது கேள்வி கேட்டீங்களா? இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி? நம்ம ஊர்ல இருந்து திரும்பி வரும்போது
பழி பவங்கள சுமந்து சுமந்து எனக்கு வெறுத்து போயிடுச்சு அர்ஜுன். இப்ப இவங்க செய்யற இந்த காரியத்தால நாளைக்கு ஏடா குடும்பம் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கும் நான் தானே கிட்ட பேர சுமந்தாகணும். நீங்க யாரும் அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க. அதனால்தான் நானே நேர்ல கேட்டுலான்னு அவங்கள தேடிக்கிட்டு அங்க போனேன்.